வணக்கம். பெண்களுக்கான இந்த பதிவு. பெண்கள் வாழ்க்கையை ரொம்ப சீரழிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லதுன்னு தெரியல, நல்லது யோசிக்கவும் புரியல. கெட்டதை தேடி தேடி தான் போய் காதலுங்கிற பேரில் ஏமாந்து வாழ்க்கையை சீரழிஞ்சிட்டு போயிட்டுருக்கீங்க. துரோகமாகிடுறீங்க. நீங்கள் சமயத்தில் துரோகியாகவே ஆகிடுறீங்க. அதனால் உங்களுக்கு நல்லது எதுன்னு தெரியவும் மாட்டேங்குது, நல்லது யோசிக்கவும் தெரிய மாட்டேங்குது. கெட்ட விஷயத்தை தேடி 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 ஓடி போய் நீங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிக்கிட்டு வாழ்கிற வயசில் வாழ்க்கையே இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் கரெக்டு தானே? இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. பெண்கள் புத்திசாலித்தனமாக யோசிங்க. உங்கள் பெண் புத்தின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஒருத்தவனை நம்ம விரும்புகிறோமே, அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு 1000 முறை யோசிங்க. நீங்கள் ஒரு தடவை யோசிச்சுட்டு டக்குன்னு காதலில் விழுந்துறீங்களே என்னமோ தெரியல, வாழ்க்கையை சீரழிஞ்சிட்டு போய் இன்றைக்கி நான் பார்க்குற பொண்ணுங்கள்லாம் பழகிற பெண்கள்லாம் அப்படின்னா, நான் பேசுகிற யாரோ பேச்சு கொடுக்குறவங்களாம் பார்த்தா வாழ்க்கையை சீரழிச்சிட்டு தான் இருக்காங்க. குறுகிய காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஆரம்பித்து குறுகிய வாழ்க்கையை வாழ்கிறீங்க நீங்கள் பெண்கள். நல்லா யோசிங்க. யோசித்து விரும்பி கல்யாணம் பண்ணுங்க. ஓகேங்களா? யோசிக்காமல் அவன் நல்லவனா கெட்டவனா ஒன்றுமே புரியாமல் உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிக்கிறீங்க. ஏன் அப்படின்னு தெரில. நிறைய பெண்கள் இன்றைக்கி எனக்கு அந்த அளவுக்கு சயின்டிஸ்ட்லாம் கிடையாது. நிறைய பெண்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வேதனையிலையும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லையும் துக்கத்துலேயும் சில பேர் அந்த ஸ்டேட்டஸ் வைக்க முடியாத நிலைமையிலையும் கூட இருக்காங்க. அதனால் வாழ்க்கையை நல்லா சிந்தித்து உங்கள் வாழ்க்கையை நகர்த்த பாருங்கள். இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நல்லதுக்கு தான் சொல்கிறேன்.